ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாராயணர் தேவர்களை எல்லாம் அழைத்து, எனது மைந்தர்களுக்கு திருமணம், நீங்கள் அங்கு சென்று வாருங்கள் என்று கூறி அருளினார்கள். திசைவென்ற சான்றோர்களின் திருமணத்திற்கு தேவர்கள் அனைவரும் வந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்தார்கள். நாராயணர் அருளால் சான்றோர்களின் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. மணமக்கள் அனைவரும் மாகாளி வாழ்ந்திருந்த மண்டபத்தில் வாழ வந்தார்கள். பின்பு காளியம்மை சான்றோர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக மாளிகைகள் அமைத்து கொடுத்தாள். இல்லறமே நல்லறம் என்கின்ற முதுமொழிக்கு ஏற்ப வாழ்ந்த சான்றோர்கள் நன்மக்களை பெற்று நலமுடன் வாழ்ந்தார்கள். சகலவிதமான தொழில்களையும் வித்தைகளையும் கற்றுணர்ந்தவர்களாய் முத்து வியாபாரம், பசும் பொன் வியாபாரம் போன்ற நவரத்ன வியாபாரமும், சிலர் ஆடை அணிகலன்கள் வியாபாரமும் செய்தனர். சிலர் தாளமதி ஏறி தைரிய பால் வாங்கி, அதாவது பனைமரத்தில் ஏறி பதநீர் எடுத்து அதை ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக பயன்படுத்துவதோடு கருப்பு கட்டி என்கின்ற மருத்துவ குணம் நிறைந்த உணவுப் பொருளாகவும் பயன்படுத்துகின்ற தொழிலையும் செய்து வந்தார்கள். இன்னும் சிலர் கப்பல்களில் சென்று வெளிநாடுகளுக்கு சென்று ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களையும் செய்தார்கள். சிலர் நெசவு தொழில் செய்தார்கள். இன்னும் சிலர் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாழ் வீசுதல் போன்ற கலைகளை பயிற்றுவிப்பவர்களாகவும் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆய கலைகள் 64 ஐயமர கற்றுணர்ந்த சான்றோர்களின் வீரதீரங்களை கண்ட சோழ மன்னன் தன் நாட்டின் ஒரு பகுதியை சான்றோர்களுக்கு கொடுத்து, அந்நாட்டுக்கு கப்பமும் கொடுத்து, பலவிதமான சேனை படைகளும் கொடுத்து, முடிசூடிய அரசாளும் உரிமையும் கொடுத்து கௌரவித்தான். கல்வி, செல்வம், வீரம் என்று ஒரு நாட்டின் சிறப்பை பிரதிபலிக்கும் விதத்தில் சோழ நாடு மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கியது. எதிரி நாட்டு மன்னர்களால் சோழனுக்கு ஆபத்து ஏற்பட்ட காலங்களில் சான்றோர்கள் சோழனுக்கு துணை நின்று படை நடத்தி போரிட்டு சோழனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார்கள். இப்படியாக சோழனும் சான்றோர்களும் நீதி நெறியோடு ஆட்சி புரிந்து வந்தார்கள். தொட்டதற்கெல்லாம் வரி வரி என்று மக்களின் வருமானங்களை சுரண்டி கொண்டு போய் அரசர்கள் அவர்கள் பெயரில் வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் வழக்கம் சோழ மன்னருடைய ஆட்சி காலங்களில் இல்லை. மக்களின் வரிப்பணம் மக்களுக்காகவே செலவிடப்பட்டது. இத்தகைய ஆட்சி முறையைத்தான் ஐயா அகிலத்திரட்டம்மானே ஆகமத்தின் முதல் பகுதியிலே 1/6 வரியை கூட தர இயலாத மக்களாக இருந்திருந்தாலும் மன்னன் அவர்களிடத்திலே திருப்பி கேட்க மாட்டான் என்றும், மக்கள் எல்லோரும் ஒரு விந்து கொடி போல் வாழ்ந்திருந்தார்கள் என்றும், அங்கு மாதம் மும்மாறி மழை பொழிந்தது என்றும் ஐயா கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு தர்ம பூமியாக வாழ்ந்திருந்த நமது நாடு எவ்வாறு அதர்ம பூமியாக மாறியது என்கின்ற செய்தியை ஐயா அடுத்ததாக கூற வருகின்றார்கள். திருமாலாகிய நாராயணர் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருந்து மக்களுக்கு அருளாட்சி புரிந்து கொண்டிருந்தார். கைலேங்கிரியில் சிவபெருமான் முன்பதிலே குருமுனிவர் என்பவர் வந்து வணங்கி, சுவாமி, திருமால் குரோணியை 6 துண்டங்களாக வெட்டினார். அவை ஒவ்வொன்றும் பூமியிலே பிறவி செய்யப்பட்டு துரியோதனன் வரையிலும் 5 துண்டங்கள் பிறவி முடிக்கப்பட்டுள்ளன. அப்படி பிறவி எடுத்த அசுரர்கள் அனைவரும் இறை சிந்தனை இல்லாமலும் இறை அவமதிப்பு செய்ததினாலும் நாராயணர் அவர்களை அழித்துவிட்டு இப்போது வைகுண்டம் எழுந்தள்ளியுள்ளார்.
குரோனியின் 6வது துண்டம் பிறவி செய்யப்படாமல் உள்ளது. எனவே குரோனியின் 7வது பிறவியை அவனது துண்டங்களின் பிறப்பு யுகங்களின்படி 6வது யுகத்தில் பிறவி அமைக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் குருமுனிவர். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.